ஒரு வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நான் வந்து இந்த வீடு பார்க்குறக்கு இப்படி இருக்குது, இந்த விலைக்கு கொடுக்குறாங்க, இந்த வீடு இங்கே இருக்குது, இப்படிலாம் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் அந்த வீடு உருவாகிறதுக்கு எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது, எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரிய மாட்டேது. அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸை பார்த்தா இலக்காரமாகவே நினைக்கிறோம். ஆனால் நம்ம அவங்க கூட போய் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வேலை செய்ய வேணாம், நிற்க கூட முடியாது. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் காலையில் 7-8 மணிலேருந்து ஆரம்பித்து சாயந்தரம் 5-6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிலில் நின்று வேலை செஞ்சு இந்த வீட்டை வந்து உருவாக்குறாங்க. அதனால் யாரும் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸை பார்த்தா இலக்காரமாக நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1250 சதுரடியில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடுங்க. வீடு வந்து 30 அடி அகலம், 46 அடி நீளம் அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து 2 BHKவாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான டிசைன்ஸ் இருக்குது. காம்பவுண்ட் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது. மேலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறையா பார்டர்லேயே வந்து டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸும் இருக்குது. எலிவேஷன் பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு கார் என்ட்ரிக்கு தனியாகவும் நார்மல் என்ட்ரிக்கு தனியாகவும் விக்கெட் கேட்ஸு அண்டு கார் என்ட்ரிக்கு வேறு வந்து ஒரு பெரிய மெயின் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த விக்கெட் கேட் ஓப்பன் பண்ணி நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடலாம். வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா 2 கார் நிறுத்துற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங்கான ஸ்பேஸுங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. இடம் வந்து 3.25 சென்ட் இடம் அமைஞ்சிருக்கிறதுனால வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 கார் நிறுத்துற அளவுக்கு வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பார்க் பண்ண முடியும். இருந்தாலும் வீட்டோட பிளானிங்கை வந்து நல்லா ஸ்பேசிஸாக கொடுத்தது போக 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த வீட்டில் வந்து முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம். பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸு அந்த எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது பார்க்குறக்கு. அந்த பார்க்கிங் டெயில்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா செராமிக் டெயில்ஸு மேக மாதிரி இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே வந்து ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்கிறாங்க. இதே பார்க்கிங் ஸ்பேஸில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அந்த ஸ்டார் கேஸுக்கு முன்னாடி நம்ம செட்பேக் ஸ்பேஸ் பார்க்க முடியும். இப்படியே நம்ம இப்படி போய் அப்படியே வீட்டை சுற்றி வந்துடலாம். வீட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. தாராளமாக நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட 2 BHK வீடு. வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. தேக்கு மரத்தில் இருக்குங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து 16க்கு 16ங்கிற அளவு அமைச்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா 2x4 சைஸில் கிளாஸ் ஏன்னா டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்கொயர் பாக்ஸு, அவுட்டரில் வந்து ஒயிட் கலர் பார்டர் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பேட்டர்ன் உள்ள மாதிரியான டைல் மாதிரி லே பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக டெய்லையும் பேட்டர்ன் இருக்குது. ஃப்ளோரிங் ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா அழகாக பேட்டர்ன் மாதிரி இருக்குது. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. அது வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜன்னல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் டைப்பில் ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு ஃபுல்லாமே உபயோகப்படுத்தியிருக்கக்கூடிய எல்லா ஜன்னல்களும் பார்த்தீங்கன்னா மர ஜன்னல்கள் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் லைட் கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான் வீட்டோட டைனிங் கம் கிச்சன் காமிச்சிடறேன். லிவிங் ஏரியாவோட இந்த சைடு தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் வந்து இந்த டைனிங் கம் கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. டைனிங் கம் கிச்சனோட வந்து 10க்கு 16 ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் கம் டைனிங்லையும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. கிச்சனோட சைடில் வந்து வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. சீலிங் வரைக்கும் லே பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்பில் கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டாய்லெட் மாதிரியான ஒரு செட்டப்பு, அது போக டைனிங் சைடில் வால் ஷெல்ஃப் மாதிரியான ஒரு செட்டப்பு, பெரிய RCC லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மாடலில் கிச்சன் செட்டப் செய்கிற மாதிரி எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வேணும்னா செஞ்சுக்கலாங்க. இந்த வீட்டில் வந்து மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம். நான் மொத்தம் மாஸ்டர் பெட்ரூமை காமிக்கிறேன். இது வந்து ஒரு 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. வென்டிலேஷனுக்கு அங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த சைடு வாலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ, டார்க்கான எல்லோ. மற்ற சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டான எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து அங்கே ஒரு வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய RCC லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்குலாம் வந்து PVC டோர் மாட்டியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட வந்து 5 காருங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்டிக் டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸ் அண்ட் செராமிக் டைல்ஸ், லிண்டன் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நான் வீட்டோட செகண்ட் பெட்ரூமை காமிச்சிடறேன்.
செகண்ட் பெட்ரூம் வந்து லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 11. இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம். எங்கேயும் லைட்டிங்க்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் இதை வந்து ஒரு கோட் தான் அடிச்சிருக்கிறாங்க. நமக்கு அந்த காரையெல்லாம் தெரியும், ஒரு கோட் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து டார்க்கான எல்லோ, மிச்ச சைடெலாம் லைட்டான எல்லோ. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவும் 5 கார் தான். இதையும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் டைல் ஒர்க் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது போக இந்த வீட்டில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னல, கார் பார்க்கிங்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த டெரஸ் பார்க்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ் கீழே தான் அந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 5.5க்கு 7ங்க. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சீலிங் லெவல் வரைக்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாகவே கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறோம், ரெண்டலுக்கு விடுற மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லா வைடாக ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்கனால பொருளாக வந்து நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அந்த காம்பவுண்ட் வாலில் இங்கே இருக்கிற மாதிரியான டிசைனில் தான் ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் பண்ணியிருக்கிறாங்க. டெரஸில் வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்குங்க. அது போக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல காலம்லாம் எடுத்து விட்டுருப்பாங்க. காலம்லாம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக எடுத்து விட்டுருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த டெரஸ்லேயே நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காய போடுறதுக்கான ஆங்கிலும் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் காரமடை டு மேட்டுப்பாளையம் அந்த ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க. காரமடை டீச்சர்ஸ் காலனி தாண்டினதும் சவிதா ஹாஸ்பிட்டல்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியாவோடலாம் சேர்த்து 53 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீட்டில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்லையோ இல்லாட்டி டிஸ்பிளேலையோ நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரியே நிறைய அழகான வீடுகள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு நம்ம சேனல் வழியாகவும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது.